Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th மேக்ஸ் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஸோட கம்பேரிசன் அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 12th மாணவருடைய பேப்பர் வேல்யூஸ்லாம் முடிஞ்சு வரக்கூடிய மே 9ஆம் தேதி அந்த மாணவர்களுக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் இந்த ரிசல்ட் டேட்டில் ஏதாவது மாற்றம் இருந்தால் தேர்வுத்துறை அஃபீஷியல் அப்டேட் கொடுக்கும். மே 11லேயுமே பார்த்தீங்கன்னா நாளையோட மேக்ஸிமம் தமிழகத்தில் 11th உடைய பேப்பர் வேல்யூஷனும் முடிய போது பல்வேறு கேம்பில் 11th வேல்யூஷன் முடிஞ்சு. அப்படியே நம்ம சேனலில் 11th and 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 11th ரிசல்ட்டை விட 12th ரிசல்ட்ஸ் மாணவர்களுக்கு ஃபேவராக வரும். அதிகமாக ஸ்கோர் பண்ணதான் அந்த டீச்சர்ஸ் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு 12th மேக்ஸில் மதிப்பெண் கூடுறதுனால இன்ஜினியரிங் கட் ஆஃப் உடைய மதிப்பெண்ணும் கூடும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செண்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11th கம்பேர் பண்ணும்போது 12th செண்டம் அதிகம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப பல்காக வாங்காட்டியும் ஒரு 11th விட 12th செண்டம் நிறையா வாங்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுவாங்க, இதுதான் அந்த பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ நம்ம எப்போயுமே சொல்லியிருக்கோம், டீச்சர்ஸ் பேப்பரை வேல்யூ பண்ணும்போது அங்கே மாணவர்களுடைய நலன் கருதி தான் திருத்துவாங்க. எந்த ஒரு மாணவனுமே ஃபெயில் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த டீச்சர்ஸும் திருத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் 90 மதிப்பெண்கள் 25 எடுத்தால் பாஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட் 1ல் 21 மதிப்பெண் வாங்காமல் ஸ்லோ லேர்னர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4ல் மார்க் வாங்க மாட்டாங்க. ஏன்னா 1 மார்க்கில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலனா தான் பாஸ் பண்ணவே முடியும். நீங்கள் 20க்கு மேலே பூஸ்டப் ஆகிட்டீங்க, 90 அவுட் ஆஃப்க்கு ஒரு 21 எடுத்துட்டீங்கன்னாவே நீங்கள் ரிலேட்டடாகவே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எழுதியிருந்தால் அந்த டீச்சர்ஸ் கிரேஸ் பண்ணி உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லா டீச்சர்ஸும் இப்படி செய்வாங்களா சார் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி டீச்சர்ஸ்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்தக்கூடிய டீச்சர்ஸும் இருக்காங்க, ஒரு நார்மல் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸும் இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸுடைய மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எல்லா டீச்சர்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஃபீஷியல் ஆன்சர்க்கையை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ண ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 12th இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கி ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த டீச்சர் தான் அதுக்கு பொறுப்பாகணும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, 11th and 12th மேக்ஸ் சூப்பராக வரும், ரிசல்ட் சூப்பராக வரும். ஆனால் 11th கம்பேர் பண்ணும்போது 12th ரிசல்ட்ஸ் மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவராக வரும். சார் 12th கொஸ்டின் ரொம்ப 11th கொஸ்டின் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லையே சார், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 10-15 மதிப்பெண்கள் கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஆனால் 11th மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 11th மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க எந்த எக்ஸாமுக்குமே. ஸோ அதனால் நம்ம 12th பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அசால்ட்டாக படிக்கிறதுனால தான் மதிப்பெண் குறையுது, ஃபெயிலியர்ஸும் அதிகரிக்குது. செண்டம் எடுக்கக்கூடிய டாப்பர்ஸும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம 12th நல்லா பார்த்துக்கலாம், செண்டம் போனால் போயிட்டு போகுதுன்னு அசால்ட்டாக படிக்கிறதுனால தான் செண்டமும் குறையுது. ஆனால் 12th அப்படிங்கும்போது இந்த மதிப்பெண்ணை வச்சு நம்ம உயர்கல்விக்கு மாணவர்கள் செல்றதுனால சூப்பராக படிக்கிறாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க, ஃபெயிலியர்ஸ் குறையுது. ஸோ இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். 11th மேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது 12th மேக்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களும் எண்ணிக்கை அதிகரிக்கும், செண்டமும் அதிகரிக்கும், சூப்பர் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.